ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 8 கிளாஸ் அரிசிக்கு வந்து நம்ம 1 கிளாஸ் வந்து உளுந்து போட்டு அரைக்க போறோம். இந்த மாரி நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பரா, பெர்ஃபெக்ட்டா வந்ததுங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து இட்லி மாவு மட்டும் அரைக்க போறதில்ல. இட்லியுமே வந்து நம்ம ஊத்தி காமிக்க போறோம். ரொம்ப சாஃப்ட்டான இட்லி வந்து நம்ம குறைவான உளுந்த வச்சு எப்படி வீட்லயே வந்து பஞ்சு போல இட்லி ரெடி பண்ணலான்றத பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. இப்போ இட்லிக்கு தேவையான அரிசின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 8 கிளாஸ் வந்து இந்த கிளாஸில தட்டி வந்து எடுத்துக்கிறேங்க. நான் வந்து ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ரேஷன் அரிசி மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ மொத்தமாவே நம்ம வந்து அரிசி வந்து அளந்து எடுத்து வச்சிரலாம். இப்போ இந்த அரிசிக்கு பார்த்தீங்கன்னா, 8 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் உளுந்து வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு வந்து சரியா இருக்கு. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரிசி வந்து வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து கல்லுப்பை எடுத்துட்டு, இது கூட நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து கைவிட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்தோம் அப்படின்னா, அந்த அரிசியில் இருக்கிற பிசுபிசுப்பெல்லாம் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். இந்த மாதிரி ப்ராசஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும். இப்போ கையில் வந்து எந்த அளவுக்கு வந்து பிசுபிசுப்பு வந்து ஒட்டிகிட்ருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகும். இப்போ ஒரு 4, 5 தடவை நல்லா வந்து தண்ணி வெள்ளையாகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சுடு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால நமக்கு கம்ப்ளீட்டாக இருக்கிற அதில் பிசுபிசுப்பெல்லாம் போயிடும். நல்லா கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அகலமான பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. சுடு தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அரிசி கூடயே வந்து உளுந்த வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த உளுந்த வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சு நல்லா ஊற வச்சிரலாம். நம்ம அரிசி அரைக்கும்போது எடுத்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா பீன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அப்பப்போ நான் வந்து மாவு அரைக்கும்போது சேர்த்துப்பேங்க. இதை வந்து நம்ம அரிசி ஊற வைக்கும்போதே நம்ம இதை ஊற வச்சிரலாம். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக ஊறி வரும். நமக்கு அரைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்த வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஃப்ரிட்ஜிலேருந்து நல்லா ஜில்லுன்னு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. நம்ம கிரைண்டரில் வந்து ஃபஸ்ட்டு இது போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு ஹீட் ஆகாமல் நல்லா கரெக்டாக அரைச்சி எடுக்கலாம். இப்போ தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக ஊற்றாதீங்க. தெளித்து தெளித்து வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கிறதுனால நமக்கு உளுந்து வந்து தண்ணி ஆகாமல் நல்லா கட்டியாக பூத்து நல்லா அரைஞ்சி சீக்கிரமாக கிடைக்கும். நம்ம எப்போவுமே வந்து உளுந்து அரைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கம்மியான அரிசி போட்டால் கூட நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. நல்லா இட்லியுமே வந்து நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடு போட்டோம். மாவு வந்து எக்ஸ்ட்ரா வரதுனால நான் ஒரு பாத்திரத்தில் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த உளுந்து வந்து நல்லா நைஸாக வந்து அரைக்கணும். அந்த மாதிரி அரைச்சா மட்டும்தான் அந்த 8 கிளாஸ் அரிசிக்கு நமக்கு கரெக்டாக வந்து இந்த உளுந்து மாவு வந்து கிடைக்கும். நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கிரைண்டரை வந்து ஹீட் ஆக விடாதீங்க. கூலிங்காக நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டே வந்து உளுந்து மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நிறைய மாவு கிடைக்கும். உளுந்து மாவு அரைஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு சரியான அளவுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் வந்து போட்டு எடுத்தீங்கன்னா, மாவு வந்து பிரியாத நல்லா பந்து போல் விழணும். இது கரெக்டான அளவு. இப்போ சோயா பீன்ஸ் வந்து நம்ம இதோடு சேர்த்துட்டு, நம்ம வெந்தயமும் சேர்த்துட்டு அரைக்கிறோம். இது கூடவே கொஞ்சம் ஜில் வாட்டர் வந்து சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா, மாவு நிறைய எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி தான் வந்து அரைக்க போகிறோம். அரிசி வந்து திரும்பவும் சொல்கிறேன், நான் வந்து 5 to ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி போட்டு ஊற வச்சதுனால நமக்கு கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற பிசுபிசுப்பெல்லாம் போயிடும். இதை வந்து நம்ம ஒரு முறை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி எடுத்துட்டோம்னா, இந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கணும். அப்போ தான் மாவுமே நமக்கு வெள்ளையே கிடைக்கும். இட்லியுமே நல்லா வெள்ளையாக நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம உளுந்து அரைச்ச தண்ணியை வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்துட்டு, நம்ம வந்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நமக்கு வந்து இந்த மாவு வந்து அரிசி ஊறிச்சா எப்படின்னு இந்த கிரைண்டர்லேயே வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையை விட்டு மாவை அள்ளி பார்க்கும்போது அரிசியை நல்லா குறைய நல்லா ரவை பக்குவத்தில் இருக்கும். நல்லா பிழிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு. இது கரெக்டான அளவுங்க. சோயா பீன்ஸ் வந்து இட்லி மாவுக்கு வந்து போட்டு அரைச்சிங்க அப்படின்னா, ரொம்ப சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். இது யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. இந்த அரிசி மாவு வந்து அரைக்கும்போது, இது தாங்க வந்து சாஃப்ட்னஸ் வந்து குடுக்கும். நம்ம வந்து இந்த சோயா பீன்ஸு அரைக்கும்போது, இந்த வெந்தயம்லாம் சேர்த்து அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா இருக்கும். மாவுமே வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதெல்லாம் ஒரு டிப்ஸு தாங்க. கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிங்க. நம்ம கடைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. நீங்க வந்து மாவு அரைக்கிறப்ப கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சமா வந்து மாவுல வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் உப்பு போட்டு தனியாக கரைச்சிக்க போகிறேன். தனியாக கொஞ்சம் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன்.
இந்த மாரி நம்ம செய்கிறதுனால நமக்கு தேவைக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டு கரைச்சிட்டோம்னா நமக்கு எடுத்துக்கலாம். இப்போது மாவு வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஒரு வெத்தலையை போட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா மாவு வந்து புளிக்காதுங்க. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. இப்போ மாவை வந்து ஃப்ரிட்ஜில் ஒன்று வச்சிடலாம். இப்போ வெளியில் வச்சுருக்கிற மாவை பார்த்திங்கன்னா நல்லா வந்து புளிச்சு வெந்துருச்சு. இது வந்து நாம் இப்போ இட்லி ஊற்ற போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்துருச்சு. எப்பவுமே வந்து இட்லி ஊற்ற போகிறோம் அப்படின்னா மாவு வந்து பொங்கி வரணும். வந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லா புசு புசுன்னு நல்லா பஞ்சு போல் இட்லி வந்து கிடைக்குங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி மண்ணு மாதிரி நல்லா களி மாதிரி இருக்கும். நீங்கள் எப்பவுமே மாவை வந்து கையால் தான் கரைச்சி வந்து புளிக்க வைக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து நல்லா புளிப்பு வரும். அது இட்லி ஊற்றுறப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். எப்பவுமே இட்லி மாவு வந்து ஊற்றும் போது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கட்டியாக இல்லாமல் நல்லா மடிப்பாக விடுற அளவுக்கு ஊற்றுனீங்க. இது கரெக்டான அளவுங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு தான் நம்ம வந்து இட்லி வந்து ஊற்றி எடுக்கணும். இது வேகிற அளவுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to ஒரு 12 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு பாருங்களேன். அந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து வெந்து வந்துடும். நம்ம வெந்தயம், சோயா பீன்ஸ் வந்து சேர்த்து அரைக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இட்லி வந்து நல்லா உப்பி நல்லா உயரமாக வந்து கிடைக்கும். நல்லா பஞ்சு போல். நீங்கள் இந்த ட்ரிப்பெலாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. நம்ம வந்து எப்பவுமே வந்து அந்த சோயா பீன்ஸு, வெந்தயம் வந்து சேர்க்குறப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுதான் முக்கியமான காரணம். நிறைய பேர் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க ரேஷன் அரிசி வச்சு. இது வந்து முக்கியமான டிப்ஸுங்க. நீங்களுமே வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி வந்து 8 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் உளுந்து போட்டு இட்லி மாவு அரைச்சி எப்படி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்குமே நான் சொன்ன இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சித்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். See you.